வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 20/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும், நம்பிக்கை வரும். நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்துட்ராலாம் ஆகுது நண்பா. டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. டிஆர்கேஎல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. சிங்கிள் நம்பர் டபுள் ஜி 3G எல்லாமே ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் நீங்கள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் 2 டைம்ஸ் கூட உங்களுக்கு கேரளா லாட்ரி டிஎல் லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 ₹500 வரைக்கும் வின்னிங் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ரீசார்ஜ் பண்ணும்போதுலாம் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. கட்டாயம் கிடையாது. நீ பாருங்கள், 19/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7/5/4. நம்ம வந்து ஒரு 3 நாளாக வீடியோ அப்லோட் பண்ணாமல் நம்ம வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நிறைய பேர் வந்து வீடியோ போடலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பொங்கல் ஃபங்க்ஷன் போனதுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்பா. அதனால தான் நான் வந்து 2 நாள் 3 நாள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாதனால நம்ம வந்து இதில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் கொடுக்கல. ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம்னா கூட ஏதோ வின் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஃபஸ்ட் நாளே நம்ம கொடுத்துருந்த கேசிங்கில் ஆல் போலில் 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்குன்பா. 7/5/4. இந்த 7/5/4க்கு பார்த்தீங்கன்னா 5/4 நம்ம வந்து ஆல் போலில் கொடுத்துருக்கோம்பா. 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்ம எப்போதுமே வீடியோவில் சொல்கிறது தான், நம்மளோட கெஸ்ஸிங் வந்து எப்போதுமே ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஆல் போர்டு தான் நம்ம மெயினாக நம்ம கொடுக்குறதே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 நம்பரும் பாஸ் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ம் கிடச்சிருக்கு, 5ம் கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஆல் போலில் 5 நாள்லேருந்து 1 நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்தோம். 2 நம்பருமே வந்துருச்சு. இந்த 7/5 பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. போர்டு மாதிரி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் 7/5ம் வந்து நம்ம ஏபி வந்து கொடுத்துருக்கோம்பா. ஏபி வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்ம 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன் நான். 5ஆம் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். இல்லை 4ஆம் நம்பரையும் சேர்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 2 நம்பருமே ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கலாம். நான் வந்து இந்த 7/5/4 வந்து சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் எடுத்துருக்கலாம். 4ஆம் நம்பர் நான் வந்து சேர்த்து கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு இதில் ஒரு ஃபுல் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்குன்பா. பாக்ஸில் பார்த்திங்கன்னா 7/5 அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு செட்டு கிடச்சிருக்கு. நம்ம 3ஆம் நம்பருக்கு பதிலாக 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. இதில் வந்து ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மள ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி 1 மணிக்கு பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு மெயினாக நம்ம வந்து டார்கெட் பண்ண சொல்கிறது ஆல் போர்டு தான். ஆல் போர்டு மெயினாக நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பாருங்கள் 9/4/4. 9/4/4ல் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 4ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குன்பா. நான் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன். 9ஆம் நம்பர் அதாவது ஏ போர்டில் 3 இல்லைனா 9 ஒரு நம்பர் கண்டிப்பாக ஏ போர்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பி போர்டில் 4-2 இந்த 2 போர்டுமே வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். இந்த 3ஆவது போர்டு நான் சொல்லலை. இந்த 2 போர்டுமே வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். 3-9லேருந்து ஒரு நம்பர் ஏ போர்டில் வரும். அதே மாதிரி பி போர்டில் 4-2லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ராங்காக நான் வந்து இங்கே கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன்பா. ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக வெற்றி எடுத்துருக்கலாம். 9/4 அப்படின்றது வந்து நம்மளுக்கு சூப்பராக மாசாக வெற்றி கிடச்சிருக்குன்பா. இது வந்து நீங்கள் வந்து ஏபின்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, ஏசின்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 2 செட்டு இதிலே வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்பா. 44ன்றது வந்து நம்ம கொடுக்கல. நம்ம வந்து சூப்பராக நம்ம சொல்லியிருந்தோம். இதை வந்து நிறைய பேர் நீங்கள்
அதாவது ஏ போர்டில் மட்டும் 3 9 ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம். பி போர்டில் வந்து 4 2 மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம். இல்லை இதை 2 செட்டாகவும் சேர்த்து வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 9 4 அப்படின்ற ஒரு செட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். 3 நாளாக வீடியோ அப்லோட் பண்ணலாட்டியும் நாள் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போதே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக மாதம் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 4 நம்மளுக்கு டபுள்ஸில் வரும்னு எதிர்பார்க்கலான்பா. அதனால் மிஸ் ஆயிடுச்சு. 9 4 மட்டும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஆல்போலில் சொல்லியிருந்தோம். ஆல்போலில் 3 9லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது ஏ போர்டு கேசிங்கில் கொடுத்துருந்த நம்பர் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 நம்பர் ஏ போர்டில் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்பிக்கையாக தான் சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நீங்கள் கேரளாவுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 8 மணிக்கும் டவுட்டாக தான் சொல்லியிருந்தோம். 6 மணிக்கு மட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 9 1 7. இந்த 9 1 7க்கு பார்த்திங்கன்னா 1 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்குன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல. 9 நம்பரும் 7 நம்பரும் இதில் ட்ரிக்கில் கிடைக்கலன்பா. மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 6 மணிக்கு தான் வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு. ஆனால் எதிர்பார்க்க விதமாக பார்த்திங்கன்னா 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கு ஸ்ட்ராங்காக சொல்லலை. கேசிங்கன்னா நம்ம 5 4லேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து 5 நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். 8 மணிக்கு கூட நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லலைன்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர் 2லேயுமே நீங்கள் வின்னிங் எடுத்துருக்கலாம். 5 நம்பர் இதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து என்னோட கெஸிங்காக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கணும்பா. போர்டு வைஸாக கூட மிஸ் ஆகலாம். நம்மளுக்கு 6 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு தொடர்ந்து. நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து என்னோட கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க போர்டு வைஸாக. ஓகேங்களா? சரி வாங்க 20 1 2024க்கான டிஎல் லாட்டரிக்கான கெஸிங் பார்க்கலாம். வாங்க 20 1 2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 0 4 0 6 0 3 0 7 2 4 2 6 2 3 2 7 4 3. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2 3 3 2ன்னு வரலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. கம்மியாக லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கன்பா. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கிறதுனால நான் வந்து கொடுத்துருக்கேன். நாளைக்கும் எப்படி நம்மளுக்கு வெற்றி கிடைக்குதுன்றதை பார்த்து தான் கொஞ்சம் நம்பிக்கையாக கொடுக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கெஸிங்கில் இருந்தால். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0 4 3 0 4 7 0 6 3 0 6 7 2 4 3 2 6 7. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 4 3 2 0 7. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 2 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. இந்த 2ல் ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 0 2லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கணும்பா. 0 2 இந்த 0 2ல் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் 2ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் எனக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 7. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1 6 1 8 1 9 1 7 6 9 6 7 8 9 8 7 3 6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 1 6 6 1 வரலாம், 1 8 8 1 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 6 9 1 6 7 1 8 9 1 8 7 3 6 9 3 8 7. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 6 9 1 8 7. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8 நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. இந்த 6 8லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடச்சிட்ருக்க ஒரு நல்ல ஒரு கெஸிங் தான். நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 6 8லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் மிஸ் ஆனால் 3ஆம் நம்பர் வரலாம். கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலன்பா. 1ஆம் நம்பர் கொஞ்சம் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நாளைக்கு வந்து ஏ போர்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்படி யாரும் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் 1ஆம் நம்பர் வந்து லிமிட்டடாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் தான் வந்து ஏ போர்டில் கிடச்சிருக்கு. லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கள், கம்மியாக ட்ரை பண்ணுங்கள், ஜாஸ்தி யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 6 8லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 2 போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர்
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர், பி போர்டில் 6, 8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 6, 8 தான் நான் வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நாளைக்கு லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில. நாளைக்கு ஏன்னா கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து 2-3 கெஸ்ஸிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர்ஸ் தான் வந்து நான் ஸ்ட்ராங்காக ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் சேர்த்து சொல்லுவேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயும் வேறு நம்பர் கிடைக்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கன்பா. ஏன்னா நம்ம வந்து நாளைக்கும் நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு வின்னிங் கிடச்சிது அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் வந்து நாளை மறுநாள் நீங்கள் வெற்றி எடுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கன்பா. இந்த 6, 8லேருந்து ஒரு நம்பர் பி போர்டில் வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1, 3லேருந்து இந்த 1ஆம் நம்பர் ஏ போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோணுது நம்பா. அதே மாதிரி 6, 8 ஆல் போர்டு மாதிரி கூட வந்தாலும் வரலான்பா. அவங்க கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 6, 8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கணும்பா. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 9. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7, 2, 7, 1, 7, 6, 7, 9, 2, 6, 2, 9, 1, 6, 1, 9, 3, 2. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7, 2, 6, 7, 2, 9, 7, 1, 6, 7, 1, 9, 3, 2, 6, 3, 1, 9. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 7. இந்த 1, 7லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. 8 மணிக்கு நான் வந்து எதுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 மணி கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் நினச்ச கெஸ்ஸிங்லேருந்து எந்த நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகாததுனால நான் வந்து நாளைக்கும் இன்றைக்கி கிடச்சிருக்க வின்னிங் அதாவது கெஸ்ஸிங் ட்ரிக்ஸில் வச்சு நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். நாளைக்கு எந்த கெஸ்ஸிங்லேருந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக நான் கொடுக்குறேன் நண்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் அதாவது 3 நாள் கேப் போட்டதுனால நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ரன்னிங்காக நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா தான் கொஞ்சம் நம்பிக்கையாக கொடுக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக எதுவும் கொடுக்கல. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் 8 மணியை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. ஆல் போர்டில் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1, 7 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்பா. 1, 7, 2 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா. 1, 7, 2 இந்த 3 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.